டியர் சென்டம் லவர்ஸ், நீங்கள் சென்டம் ஹோல்டர்ஸாக மாறுறதுக்கான முயற்சி இன்னிலேருந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது மேக்ஸ் புக்கில், நம்மளோட ஸ்டேட் போர்டு மேக்ஸ் புக்கில் இருக்கிற ஒரு பேஜை கூட விடாமல் லைன் பை லைனாக அங்கே என்னென்னலாம் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, எது இதெல்லாம் 1 மார்க்கில் நம்மளை கேட்டு சென்டம்லேருந்து நம்மளை விலக வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா பேஜையும் அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 1. பேஜ் நம்பர் 1ல் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த பேஜ் நம்பர் 1ல் ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியனை பற்றி பேசுகிறாங்க. அவரோட பேர் காட்ஃப்ரைட் வில்லியம் லெய்பின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்ஃப்ரைட் வில்லியம் லெய்பின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா 26 டாபிக்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. நிறைய அவர் தியரி எழுதியிருக்கிறாரு. இன்ஜினியரிங், மெடிசன், பயாலஜி, சைக்காலஜி, ஃபிலாலஜி, எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி, அது மாதிரி ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன். அவர் தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு மெனு ஸ்கிரிப்டில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன வேர்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படின்ற வேர்டு. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற வேர்டை அவர் என்ன மீன் பண்ணி எழுதியிருக்காருன்னா, எனி குவான்டிட்டி வேரியிங் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் ஆஃப் எ கர்வ். அதாவது எந்த ஒரு குவான்டிட்டி ஒரு பாயிண்ட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரோட மெனு ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஃபங்க்ஷன்ற வார்த்தையை அவர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெய்ப்னிஸ், அவரோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. காட்ஃப்ரைட் வில்லியம் லெய்ப்னிஸ். ஓகே, Leibniz is hailed as the father of applied sciences. ஃபாதர் ஆஃப் அப்ளைடு சயின்சஸ் யாருன்னு கேட்டால் கூட நம்ம லெய்ப்னிஸை தான் எழுதணும். சரிங்களா? அவரோட இமேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, காட்ஃப்ரைட் வில்லியம் லெய்ப்னிஸ். ஓகே, அடுத்தது இங்கே என்னென்னலாம் படிக்க போகிறோன்றதை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பெருசாக கொஷின்ஸ் வராது. இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த பேராகிராஃபில் நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாகவே எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, செட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி செட்டோட டெஃபினேஷன் உங்களுக்கு 9th தெரியும். இருந்தாலும் இங்கே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எல்லோரும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து வச்சோன்னா அதுதான் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இதில் முக்கியமாக இந்த லைன்லேருந்து படிச்சுப்போம் நம்ம. It is quite interesting to note that most of the day-to-day life situations can be represented mathematically either through a relation or a function. அதாவது நம்மளோட டே டு டே லைஃப் நம்ம மோஸ்ட் ஆஃப் த விஷயத்தை ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷனில் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ வெஹிக்கிள் இன் அ கிவன் டைம் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் எ ஃபங்க்ஷன். அதாவது ஒரு வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வருது அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த டைமில் எவ்வளோ வந்தது, இந்த டைமில் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றத நம்ம மாறி மாறி சொல்கிறோம் இல்லையா, அது கூட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி, ஒரு பொருளோட விலை டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் மாறிட்டுருக்கு அப்படின்றத கூட நம்ம ஃபங்க்ஷனாக சொல்லலாம் அப்படின்னு ஃபங்க்ஷனை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. ஓகே, செகண்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா, செகண்ட் பேஜில் அந்த ஃபங்க்ஷன் பற்றி அதோட கண்டினியூவேஷன் அப்படியே இருக்குது. இப்போ செகண்ட் பேஜில் ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்றத பற்றி இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இங்கே சில ஆடிட்டோரியம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆடிட்டோரியமுக்கு சில நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 1,5, 7,16, 3,4 இந்த மாதிரிலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் ஒருத்தவங்க நம்ம டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட் கொடுக்குறாங்க, சீட் அலோகேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரோவில் 5th சீட் உங்களுக்கு, 7th ரோவில் 16th சீட் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் சொல்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர்டு பேர்ஸ். ஃபஸ்ட்டு எலமெண்ட் எதை குறிக்கிறதுனா ரோவை குறிக்குது. செகண்ட் எலமெண்ட் எதை குறிக்குதுன்னா சீட் நம்பரை குறிக்குது. ஸோ சச் அ நம்பர் பேர் இஸ் கால்டு அண்ட் ஆர்டர்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ். இதை தான் இந்த பேராகிராஃப் சொல்லுது. இதில் ஒன்றும் பெருசாக விஷயங்கள் எதுவும் இல்லை. அடுத்ததுக்கு மூவ் ஆயிடலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 3 செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. நான் இப்போ கேரட், நான் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரிலாம் காம்பினேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்ப
கேரட் கூட ஆப்பிள் சேர்க்கலாம், கேரட் கூட ஆரஞ்சு, கேரட் கூட கிரேப்ஸு, கேரட் கூட ஸ்ட்ராபெர்ரி, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இவங்களுக்குள்ளே எப்படி எப்படிலாம் இவங்கள பேர் பண்ண முடியும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சீக்கமா ஏ, சீக்கமா ஓ, அது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லா ஆர்டர் பேர்ஸையும் முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, எக்ஸ்ட்ரீம் லெவலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ அத்தனை பாசிபிலிட்டிஸையும் எடுத்துட்டிங்கன்னா அது பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதில் இருக்குது, வேறு ஒன்றும் அதில் பெருசாக இல்லை. ஓகே, அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை எப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்து சொல்கிறது அப்படின்றத அடுத்தது சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பேர் ஏ, பி அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னா ஏன்றது கண்டிப்பாக பிலாங்ஸ் டு ஏ செட்லேருந்து இருக்கணும். ஏன்ற செட்லேருந்து தான் ஏ வந்திருக்கணும், பீன்ற செட்டிலேருந்து பி வந்திருக்கணும். இஸ் கால்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் இஸ் டெனோட்டட் பை ஏ கிராஸ் பி. இதை ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏ கிராஸ் பி அப்படின்றது நம்பர் ஆஃப் எல்லா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஏல இருக்கிற எலமெண்ட்டும் பியில் இருக்கிற எலமெண்ட்டையும் ரிலேட் பண்ணி எழுதியிருக்கணும். ஏங்கிறது ஏலேருந்து வந்திருக்கணும், பிங்கிறது பிலேருந்து வந்திருக்கணும். இதை ஏ கிராஸ் பின்னு படிக்க சொல்லி இந்த டெஃபினேஷனில் சொல்கிறாங்க.